என் நேசரே உம்மை பாடிடுவே இயேசுவே உம்மை உயர்த்திடுவே என் நேசரே உம்மை பாடிடுவே நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக உமக்கே ஆராதனை நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை ஐயா உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை நீர்தான் என் தஞ்சமே நீர்தான் என் கோட்டையே நீர்தான் என் தஞ்சமே நீர்தான் என் கோட்டையே துன்ப வேளையில் தூக்கி என்னை தோளில் சுமந்தவரே துன்ப வேளையில் தூக்கி என்னை தோளில் சுமந்தவரே உமக்கே உமக்கே ஆராதனை ஐயா உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை நீரே என் ஆதாரமே நீரே என் துணையாளரே நீரே என் துணையாளரே சோர்ந்திடும் நேரம் சார்ந்திட உந்தன் கிருபை தனரே சோர்ந்திட நேரம் சார்ந்திட உந்தன் கிருபை தனரே உமக்கே ஆராதனை உமக்கே
ஆசீர்வதித்து தரும்படியாக நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போமா. ஆண்டவரே, இந்த வேளைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, காலைதோறும் அந்த கிருபை புதியதாய் இருப்பது போல அதிகாலை வேளையிலே ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே உடைய கிருபை இந்த ஆலயம் முழுவதும் நிரம்பி இருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த பிரசன்னங்களை மூடட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, ஆரம்பத்திலிருந்து முடிவு வரையும் தேவனுடைய வல்லமை இந்த இடத்துல நாங்கள் உணர கர்த்தர்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நாளிலே ஆண்டவரே எங்களோடு பேசுங்க ஏசப்பா, எங்களோட பேசுங்க ஏசப்பா. ஆரம்பத்திலிருந்து கர்த்தாவே என்னோட நீங்க பேசுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, என்னை தொட்டு என்னை குணப்படுத்தும் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா ஆண்டவரே. அப்பா, இந்த நாளில் நல்ல ஆராதனை, நல்ல பாடல்கள் ஆண்டவரே, நல்ல செய்தியை கேட்க கர்த்தர்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. வர வேண்டிய பிள்ளைகளை கொண்டு வாங்க, தடைகளை எல்லாம் எடுத்து போடும் ஆண்டவரே. தேவனுடைய ஆண்டவரே பிரசன்னத்தை மட்டும் உணர கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜெபத்தை கடத்துக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீர் மட்டும்தான். கண்களை ஏறெடுப்பேன், ஒத்தாசை செய்யும் கர்த்தரே. வானம் பூமி படைத்த தேவனே, எனக்கு ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. கண்களை ஏறெடுப்பேன் நான், ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. வானம் பூமி படைத்த தேவனே, எனக்கு ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. கண்களை ஏறெடுப்பேன் நான், ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். சொல்லுங்க, வேறெங்கிருந்தும் இல்லை, வேற உம்மையே நோக்கி பார்க்கிறேன். ஆமென். வேறெங்கிருந்தும் உம்மையே நோக்கி பார்க்கிறேன். சூழ்நிலைகள் எதையும் நான் பார்ப்பதில்லை, உலகம் சொல்வதை கேட்பதில்லை. சூழ்நிலைகள் எதையும் நான் பார்ப்பதில்லை, உலகம் சொல்வதும் கேட்பதில்லை. இல்லாதவைகளை இருப்பவைகளை போல் அழைக்கும் தேவன் நீரே. இல்லாதவைகளை இருப்பவைகளை போல் அழைக்கும் தேவன் நீரே. வேறெங்கிருந்தும் உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தும் உம்மையே நோக்கி சொல்லுங்க, வேறெங்கிருந்தும் உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். காற்றையும் நான் பார்ப்பதில்லை, மலையையும் நான் பார்ப்பதில்லை. காற்றையும் நான் பார்ப்பதில்லை, மலையையும் நான் பார்ப்பதில்லை. வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரம்பிடும் என்பவரே. வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரம்பிடும் என்பவரே. வேறெங்கிருந்தும் உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தும் வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி சொல்லுங்க, வேறெங்கிருந்தும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். ஆமென். சூழ்நிலைகள் எதையும் நான் பார்ப்பதில்லை, உலகம் சொல்வதை கேட்பதில்லை. சூழ்நிலைகள் எதையும் உணர்ந்து சொல்லுங்க, ஆண்டவர் உங்க முன்னாடி இருக்கிறார். உலகத்தை சொல்றதை நீங்க கேட்காதீங்க. அழைக்கும் தேவன் நீரே. வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தும் இல்லை,
வானபூமி படைத்த தேவனே, எனக்கு ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. கண்களை ஏறெடுப்பேன் நான், ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீர் மட்டும்தான். வானபூமி படைத்த தேவனே, எனக்கு ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. கண்களை ஏறெடுப்பேன் நான், ஒத்தாசை செய்யும் கர்த்தர். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். உம்மையே நோக்கி பார்க்கிறேன். உம்மையே நோக்கி பார்க்கிறேன். உம்மையே நோக்கி சொல்லுங்க. வேறெங்கிருந்தும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. வேறெங்கிருந்தும் உம்மையே நோக்கி பார்க்கிறேன். கடைசி முறை நீங்க மட்டும் சத்தமா. வேறெங்கிருந்தும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். உம்மையே நோக்கி பார்க்கிறேன். தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போவோம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 1 பேதுரு 15, 16, 15 வாசிங்க. நான் உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்கள் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் என்ன செய்யுங்க, பரிசுத்தராயிருங்கள். அடுத்த வசனம் 16, நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்கள் என்னவா இருக்கிறீங்க. ஆமாம், போன வாரத்துக்கு முந்தின வாரம் இயேசு கிறிஸ்து மன்னிக்கவும் யார் என்ன படித்தோம்? சமாதானத்தின் தேவன், அப்படி தானே? போன வாரத்துக்கு முந்தின வாரம் சமாதானத்தின் தேவன் என்கிற தலைப்பில் ஆண்டவருடைய வார்த்தை கேட்டேன். இந்த வாரம் இயேசு கிறிஸ்து அவர் சொல்றார், நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்கள் என்னவாயிருங்க, பரிசுத்தர். அவர் பரிசுத்தர் தான், சமாதான பிரபு தான், என்ன ரட்சகர் தான், நிறைய இம்மானுவேலர் தான், எல்லாமே இருக்கு. ஆனால் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற ஒரு குறிப்பிட்ட வார்த்தை, இயேசு யார் என்றால் அவர் நீதிமான். இயேசு யார் என்றால் சத்தமா சொல்லுங்க, யாரு இயேசு யார்? இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிற வார்த்தை நீதிமான். இயேசு யார்? இயேசு எப்படிப்பட்டவர்? நீதிமான். சகை சொல்றான், அவர் எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க என்ன செய்தான்? வகை தேடினான். எப்படிப்பட்டவராய் சகைவுக்கு இயேசு வந்தார்? நீயும் ஆபிரகாமின் குமாரனா இருக்கிறபடினால் இன்றைக்கு இந்த வீட்டுக்கு என்ன வந்தது? ஆமா, ரட்சிப்பை கொடுக்க சகை வீட்டுக்கு வந்தவர் இயேசு கிறிஸ்து. சகை வீட்டுக்கு வந்தவர் இயேசு கிறிஸ்து. பேதுருவின் மாமியார் வீட்டிற்கு வந்தபோது இயேசு எப்படிப்பட்டவராய் வந்தார்? சுகமாக்குகிறவராய் வந்தார். கானாவூர் கல்யாணத்துக்கு இயேசு வந்தபோது அங்கு அற்புதம் செய்கிறவராய் வந்தார். அப்ப ஆண்டவர் ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் அவர் தம்முடைய கிரியைகளை வெளிப்படுத்தும் போது அவருக்கு அதற்கு ஏற்றாற் போல இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை நம்மால சுட்டி காட்ட முடியும். இன்றைக்கு நான் உங்களுக்கு அவரை குறித்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, இயேசு எப்படிப்பட்டவர் என்றால் இயேசு ஒரு நீதிமான். ஆமென் சொல்லுங்க. அவர் ஒரு நீதிமான். நீதிமான் என்று சொன்னால் எந்த குற்றமும் செய்யாதவர், எந்த பாவமும் செய்யாதவர், எந்த குறையும் இல்லாதவர், பழுதற்றவர் என்று சொல்ல முடியும். அவர் நீதிமான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நீதிமான் என்கிற இயேசு நீதிமான் என்று சொல்லி ஒரே வீட்டை சார்ந்த 2 பேர் இயேசு கிறிஸ்துவை குறித்து நீதிமான் என்று சொல்லி இருக்கிறாங்க. யாருக்காவது தெரியுமா? யார் சொன்னாங்கன்னு சொல்லி யாருக்காவது தெரியுமா? ஒரே வீட்டை சார்ந்த 2 பேர், பிலாத்துவும் அவருடைய மனைவியும். பிலாத்துவும் அவருடைய மனைவியும் 2 பேரும் இயேசு கிறிஸ்துவை யார் என்று சொன்னாங்க தெரியுமா? நீதிமான் என்று சொன்னார்கள். வாசிங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம்.
யோவான் எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். மத்தேயு வருங்க 27:19. நீர் இந்த நீதிமானை ஒன்றும் செய்ய வேண்டாம். மத்தேயு 27:19. நீர் இந்த நீதிமானை ஒன்றும் செய்ய வேண்டாம். அவர் நிமித்தம் இன்றைக்கு சொப்பனத்திலே நான் என்ன செய்தேன்? வெகு பாடுபட்டேன். அப்படியே இருங்க. இப்ப 24ஆம் வசனத்தை வாசிங்க. அதே அதிகாரம் 24ஆம் வசனம். கலகம் அதிகமாகிறதே அல்லாமல் கண்டு இந்த நீதிமானுடைய இரத்த பழிக்கு நான் எப்படிப்பட்டவன்? குற்றமற்றவன். நல்லா கவனிங்க. மனைவியும் கணவனும் மனைவியும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொன்னதான ஒரு அற்புதமான சாட்சி. இவர் யார்? நீதிமான். இந்த பிலாத்து என்பவனிடத்தில் தான் இயேசு கிறிஸ்துவை நியாயம் விசாரிப்பதற்காக கொண்டு போயிருக்கிறார்கள். இந்த பிலாத்து ஒரு பெரிய அதிபதி. இவன் எழுதினதுதான். இயேசு கிறிஸ்துவை விடுதலையாக்க வேண்டும் என்றால் விடுதலை தான். ஆனால் அப்படிப்பட்ட அவனிடத்தில் கொண்டு போய் நியாயம் விசாரிக்கும் போது பிலாத்து சொல்றான், இவர் நியாயம் விசாரித்த போது ஒரு குற்றத்தையும் இவர் காணவில்லை. நீர் யார், ராஜாவா என்று கேட்டார். இயேசு ராஜா என்று சொல்லுகிறார். இந்த 27வது அதிகாரத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். சோ இப்படிப்பட்ட சூழ்நிலைமையில இவர் நியாயாசனத்தில் உட்கார்ந்து இருக்கும் போது அவருடைய மனைவி ஆள் அனுப்பி சொல்றாரு, எப்பா கணவனை பார்த்து சொல்றாரு, இந்த நீதிமானில இவர் யாரா இருக்கிறார்? நீதிமானா இருக்கிறார். இவரை நீங்க எதுவும் என்ன செஞ்சிடக்கூடாது. இவர் நிமித்தம் ராமுழுவதும் நான் என்ன செஞ்சேன்? சொப்பனம் பார்த்தேன் அப்படின்றாங்க. அப்படின்னா இந்த அம்மாவுக்கு இயேசு எப்படிப்பட்டவராய் தெரிஞ்சாரு? நீதிமானாய் தெரிஞ்சார். ஆண்டவரா தெரியல, நீதிமானா தெரிகிறார் அந்த அம்மாவுக்கு. ஐயா, எல்லாரும் அவரை குற்றம் சுமத்துக்கிறாங்க. இவர் கல்லறி பரபாசை எங்களுக்கு விடுதலை ஆக்குங்க, இயேசுவை என்ன செய்யுங்க, சிலுவையில் அறையுங்கன்னு சொல்லி ஒரு கூட்டம் நின்று அரண்மனை வாசலில் முற்றத்தில் போராடி கொண்டு இருக்கிற சூழ்நிலைமையில இந்த அம்மா அரண்மனையில் உட்கார்ந்து படுத்திருக்கிறாங்க. இந்த அம்மாவுக்கு இயேசுவை ஆண்டவராய் தெரியல. இந்த அம்மாவுக்கு இயேசு யாராய் தெரிந்தார் தெரியுமா? நீதிமானாய் தெரிந்தார். ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் பரிசுத்தர் மட்டுமல்ல, இயேசு இந்த உலகத்தில் எப்படிப்பட்டவராய் இருந்தார்? நீதிமானாய் இருந்தார். அதைத்தான் அந்த அம்மா சொன்னது மட்டுமல்ல, அவரை நியாயம் விசாரித்த பிலாத்து சொல்லுகிறான், இந்த நீதிமானுடைய இரத்தப்பழி உங்கள் மேல் சுமரட்டும். இவர் யார் என்று சொன்னார்? நீதிமான். அப்படியானால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நீதிமானால் நமக்கு கிடைத்திருக்கிற ஆசீர்வாதம் என்பது சாதாரணமான ஆசீர்வாதம் அல்ல. இந்த நீதிமானின் நிமித்தம் நாமும் நீதிமான்களாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா. இவர் நீதிமானாய் மாறினதுனால நாம் நீதிமானாய் மாற்றப்பட்டோம். இவர் தரித்திரராய் மாறினதுனால நாம் ஐஸ்வர்யவனாய் மாற்றப்பட்டோம். இவர் மரித்ததினால நம்முடைய பாவங்கள் இருந்து நாம் விடுதலையாக்கப்பட்டோம். ஆகவே இவர் நீதிமான் மட்டுமல்ல, இவர் உங்களையும் என்னையும் நேசிக்கிற ஒரு தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோம சபைக்கு தன்னுடைய நிருபத்தை எழுதும்போது 5ஆம் அதிகாரத்தில் 3 விதமான காரியங்களை இந்த நீதிமானை குறித்து சொல்லுகிறார். இந்த நீதிமானை குறித்து 3 காரியங்களை அவர் சொல்லி இருக்கிறார். என்ன சொல்லி இருக்கிறார் தெரியுமா? அவருடைய ரத்தம், இந்த நீதிமானுடைய ரத்தம் இந்த பூமியிலே சிந்தப்பட்டதினாலே நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன். ஆமென். 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நம் வேதத்தில் மன்னிக்கும், 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், அவருடைய ரத்தம் நம்மை என்னவாய் மாற்றி இருக்கிறது? நீதிமானாய் மாற்றி இருக்கிறது. இப்படி இருக்க அவருடைய ரத்தத்தினாலே நாம் என்னவாக்கப்பட்டிருக்கிறோம்? நீதிமான். நல்லா கவனிங்க, அவர் நீதிமான், அவருடைய ரத்தத்தினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால் அவர் ரத்தம் இந்த பூமியிலே சிந்தப்பட்டதினாலே நாம் என்னவாய் மாற்றப்பட்டிருக்கிறோம்? சொல்லுங்க, நீதிமானாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். இயேசு நீதிமானாய் இருந்ததினால தான் உங்களையும் என்னையும் அவர் நீதிமானாய் மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா,
அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு விசுவாசி என்கிற பெயர் இருக்கிறது, பரிசுத்தவான் என்கிற பெயர் இருக்கிறது, நீதிமான் என்கிற பெயர் இருக்கிறது, கர்த்தருக்கு பயப்படுகிறவன் என்கிற பெயர், எவ்வளவோ பெயர்களை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எழுதி வைத்திருக்க, இயேசு சொல்லுகிறார், என் இரத்தத்தினாலே, நான் உனக்காக இந்த பூமியிலே சிந்தப்பட்ட இரத்தத்தினாலே நான் உன்னை என்னவாய் மாற்றி இருக்கிறேன்? நீதிமானாய் மாற்றி இருக்கிறேன். அப்படியானால் நீர் யார் என்று அவரை பார்த்து கேட்டால் அவர் சொல்லுவார், நானும் நீதிமான். ஏனென்றால் என் ரத்தம் தான் உன்னை நீதிமானாய் மாற்றி இருக்கு. அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு அப்பாவுக்குள்ள எந்த பிளட் குரூப் இருக்கோ அதுதான் யாருக்குள்ள இருக்கும்? யாருக்குள்ள இருக்கும்? பிள்ளைக்குள்ள இருக்கும். பிள்ளைக்குள்ள வேற பிளட் குரூப் இருக்குன்னா அது சரியில்லைன்னு அர்த்தம். இப்போ இயேசு கிறிஸ்து அவர் நீதிமானாய் மாறினதுனால, அவர் நீதிமானாய் இருந்ததுனால, அவருடைய பிள்ளையாய் இருக்கிறதான என்ன அவர் இரத்தத்தினால என்னை என்னவாய் மாற்றி விட்டார்? நீதிமானாய் மாற்றி விட்டார். நான் எப்படி நீதிமானாய் மாற்றினேன்? இயேசுவின் இரத்தத்தினால மட்டுமா? 1ஆம் வசனம் சொல்லுகிறது, ரோமர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தினாலே, விசுவாசத்தினாலே நாம் என்ன வாக்கப்பட்டோம்? நாம் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். ஐயா, அவருடைய ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டதுனால நான் நீதிமானாக்கப்படவில்லை. அவர் நீதிமானாய் இருந்ததினாலே நான் நீதிமானாக்கப்படவில்லை. வேதம் சொல்லுகிறது, அவர் நீதிமான் என்று நான் விசுவாசித்ததினாலே நான் என்னவாய் மாறிவிட்டேன்? சொல்லுங்க. ஆமா, அவர் 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 யாரு? நீதிமான். அதை நான் நம்புறேன். இயேசு நீதிமான் தான். அதனால தான் பிலாத்து சொல்றான், இந்த நீதிமானில் நான் ஒரு குற்றத்தையும் காணவில்லை. இவர் நீதிமான், தேவனுடைய குமாரன், அவரில் நான் ஒரு குற்றத்தையும் காணவில்லை. ஆகவே அதை நான் விசுவாசிக்கணும். அதை நம்ம என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். இயேசு நீதிமான் என்று நீ விசுவாசித்தால் போதும், அவருடைய ரத்தம் உன்னை நீதிமானாய் மாற்றும். அவருடைய ரத்தம் உன்னை கழுவி சுத்திகரிக்கும். அவரை நம்பணும், விசுவாசிக்கணும். இயேசு எனக்காக ரத்தம் சிந்தினார், இயேசு எனக்காக அடிக்கப்பட்டார், அதை நான் நம்புகிறேன், அதை நான் விசுவாசிக்கிறேன். அவர் எனக்காக மரித்தார் என்று நான் என்ன செய்கிறேன்? விசுவாசிக்கிறேன். அந்த விசுவாசம் உனக்குள்ள என்ன செய்ய வேண்டும்? இருக்குமானால் வேதம் சொல்லுகிறது, விசுவாசத்தினால் நீதிமான் என்ன செய்வான்? பிழைப்பான். ஐயா, விசுவாசம் உனக்குள்ள வந்தா, இயேசு உன்னை நீதிமானாய் மாற்றிவிட்டார் என்று நீ விசுவாசித்தால் நீ இந்த பூமியில பிழைப்ப. ஆமே, ஆமே. சொல்லுங்க. நான் பிழைக்கிறது அதனால தெரியுமா? இயேசுவை விசுவாசிப்பதனால. என்னை நீதிமான் என்று சொல்லி அவர் சொன்னதுனால நான் இன்றைக்கு என்னவா இருக்கிறேன்? பிழைக்கிறேன். நான் நம்புறேன். எனக்கு அந்த விசுவாசம் இருக்கிறது, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறது. அதுதான் பவுல் ரோம சபைக்கு எழுதும்போது எழுதுகிறார், விசுவாசத்தினாலே நீ என்னவாய் மாறி இருக்கிறாய்? நீதிமானாய் மாறி இருக்கிறாய். அதே பவுல் ரோமர் 1:17 என்ன சொல்றார் தெரியுமா? 1:17 படிங்க. ஏற்கனவே இந்த வசனத்தை சொல்லி இருக்கிறேன். ரோமர் 1:17. ஆமா, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறது. மூணு இடத்துல இந்த விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று என்ன செய்யப்பட்டிருக்கிறது சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. அப்படிதானே? எங்கே எல்லாம் இருக்கு? யாராவது சொல்வீங்களா? எழுதியிருக்குல்ல? எழுதியிருக்கா? ஆபக்கூக்கு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் படிங்க. ஆபக்கூக்கு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தன் விசுவாசத்தினாலே நீதிமான் என்ன செய்வான்? பிழைப்பான். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். விசுவாசத்தினாலே நீதிமான் என்ன செய்கிறான்? பிழைக்கிறான். இன்னொரு வசனம் வாசிங்க. எபிரேயர் 10:38 படிக்க முடியுமா? எபிரேயர் 10:38. ஹீப்ரூஸ் 10:38 ஒருவர் படிங்க பார்ப்போம். எவ்வளவு நேரம் வசனம் எடுக்கிறீங்களே. பாருங்க, இங்கேயும்
இந்த நிருபத்தை எழுதினவர் சொல்றாரு, விசுவாசத்தினால நீதிமான் அவன் பின்வாங்கி போனால். எதிலிருந்து பின்வாங்கி போனா? விசுவாச வாழ்க்கையை விட்டு. இயேசு கிறிஸ்துவின் மேல வைத்திருக்கிற விசுவாச வாழ்க்கை, விசுவாசி என்கிற வாழ்க்கையை விட்டுவிட்டு அவிசுவாசி என்கிற வாழ்க்கைக்கு நீ பின்வாங்கி போவாயானால் என் ஆத்துமா யார் மேல பிரியமா இருக்காது? ஓ மேல பிரியமா இருக்காது. அப்படின்னா இன்னைக்கு நீ விசுவாசித்தா ஓ மேல யார் பிரியமா இருக்கிறா தெரியுமா? ஏசப்பா பிரியமா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. ஏன் உங்க மேல அவர் பிரியமா இருக்கிறார் தெரியுமா? உங்களை அவர் நீதிமானாய் மாற்றினதுனால, உங்களை அவர் நீதிமானாய் மாற்றினதுனால தான் உங்க மேல என் மேல அவர் என்னவா இருக்கிறார்? பிரியமா இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. 5ஆம் அதிகாரம் ரோமர் 5:8 சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய மரணத்தினாலே நாம் என்னவாய் மாற்றப்பட்டிருக்கிறோம் தெரியுமா? நீதிமானாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். அப்படியானால் கர்த்தருடைய பிள்ளையை இயேசு நீதிமான், அவருடைய ரத்தம் என்னை நீதிமானாய் மாற்றி இருக்கிறது. அவரை நான் விசுவாசிப்பதினாலே நான் நீதிமானாய் மாறி இருக்கிறேன். அவருடைய மரணம் என்னை ஒரு நீதிமானாய் மாற்றி இருக்கிறது. அப்படியானால் அந்த நீதிமானாய எனக்கு இருக்கிறதான அந்த ஆசீர்வாதம் என்ன? அந்த ஆசீர்வாதம் என்ன என்று சாலமோன் ஞானி சொல்லுகிறார். நீதிமொழிகள் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தினுடைய பிந்தின பகுதி சொல்லப்பட்டிருக்கிறது, நீதிமானின் வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார். ஆமென் சொல்லுங்க ஹல்லேலூயா. இந்த நீதிமொழிகளின் புத்தகம் எத்தனை அதிகாரம் இருக்கு தெரியுமா? சொல்லுங்க. நீங்க வேதத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா இந்த நீதிமொழிகளின் புத்தகத்துல இந்த 31 அதிகாரத்துல நிறைய முறை நீதிமான் துன்மார்க்கன், நீதிமான் துன்மார்க்கன், நீதிமான் துன்மார்க்கன், நீதிமான் துன்மார்க்கன், அவனை குறித்து ஒரு பெரிய பெரிய லிஸ்டே போட்டிருக்கிறார். நீங்க முடிஞ்சா உங்களுக்கு ஒரு ஹோம்வொர்க் தரேன், உட்கார்ந்து சும்மா இருக்கும்போது எழுதி பாருங்களேன். நீதிமொழிகள் எந்தெந்த அதிகாரத்தில் துன்மார்க்கனை குறிச்சும் எந்த வசனத்தில் நீதிமான குறிச்சும் எழுதியிருக்குன்னா ஒவ்வொரு அதிகாரத்தை நீங்க திருப்பி திருப்பி பார்த்தீங்கன்னா இந்த நீதிமான் துன்மார்க்கனை குறித்து எழுதியிருக்கிறார். சோ இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னை அவர் நீதிமானாய் மாற்றினவர், உங்களை அவருடைய ரத்தத்தினாலே உங்களை நீதிமானாய் மாற்றிட்டு நீ நீதிமான் அப்படின்னு அவர் சொல்லாம அவர் சொல்றாரு, உன் வாசஸ்தலத்தை நான் என்ன செய்வேன்? சொல்லுங்க. உன் வாசஸ்தலத்தை, இப்போ உன் வாசஸ்தலம் என்பது எது? சொல்லுங்க. உங்க வாசஸ்தலம் என்பது என்னது? நாம் வாழ்கிற இடம் என்னது? வாசஸ்தலம், வீடு. உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானம், உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. அப்போ ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, சாலமோன் ஞானி சொல்லுகிறார், நீதிமானுடைய வாசஸ்தலத்தையோ கர்த்தர் என்ன செய்கிறார்? இப்போ உங்க வீடு எப்படி இருக்கு? என் வீடு நீதிமானுடைய வீடு தான் அப்படின்னு எத்தனை பேரால சொல்ல முடியும்? உங்க வீடு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கா? ஆமென் சொல்லுங்க. ஆமென். அதற்கு முந்தின பகுதி என்ன சொல்லப்பட்டிருக்கு? துன்மார்க்கருடைய யார் வீட்டுல கர்த்தருடைய சாபம் இருக்கு? ஐயா சாபம். இன்னைக்கு ஏன் நம்ம வீடு ஆசீர்வதிக்கப்படல அப்படின்னா நம்ம வீட்டுக்குள்ள என்ன இருக்கு? ஆமா, அப்ப அது யார் வீட்டுல இருக்கக்கூடாது? கொஞ்சம் பேசுங்க. நீதிமானுடைய வீட்டில் என்ன இருக்கக்கூடாது? சாபம் இருக்கக்கூடாது. எல்லாம் சொல்லுவாங்க அது பரம்பரை வியாதி, பரம்பரை. ஐயா இதெல்லாம் இயேசுநாதர் நமக்காக ஜீவனை கொடுத்ததுனால சிலுவையிலே எல்லாம் போயிட்டு, சிலுவையிலே என்ன செஞ்சுட்டு போயிட்டு, அதனால இந்த பாரம்பரியத்தினால வந்தது என்று யாரும் நினைக்காத. இதெல்லாம் போயிட்டு. ஆனா ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வீட்டுக்குள்ள எது இருக்கக்கூடாது? சொல்லுங்க. சாபம் இருக்கக்கூடாது. நீங்க கேட்கலாம், சாபம் அப்படின்னா என்ன அப்படின்னு நினைக்கிறீங்களா? கர்த்தருக்கு பிரியமில்லாதது எது இருந்தா அது என்னவா மாறிடும்? என்னவா மாறும்? அப்ப நீதிமானுடைய வீட்டை கர்த்தர் என்ன செய்கிறார்? சொல்லுங்க. நீதிமானுடைய கூடாரத்தில் என்ன இருக்கணும்? ரட்சிப்பின் கம்பீர சத்தம் இருக்கணும். அந்த சத்தம் வந்தா உன் வீட்டுக்குள்ள இருக்கிற சாபம் போகும். ஆமென். சத்தம் இல்ல, நீதிமானுடைய கூடாரத்தில் கம்பீர சத்தம் இல்லை அப்படின்னா உன் வீட்டுக்குள்ள அப்படியே உட்கார்ந்துரும். சாலமோன் ஞானி சொல்றார், நீதிமானுடைய வாசஸ்தலத்தை, ஹலோ
நீதிமானுடைய வாசஸ்தலத்தை கர்த்தர் என்ன செய்கிறார்? ஆசீர்வாதங்கள். இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, நம்ம நினைக்கிறதெல்லாம் ஆண்டவர் தந்துடணும். அது நடக்குமா? நடக்காது. மேரி மொபட் அப்படிங்கிற ஒரு மிஷனரி, அந்த அம்மா எல்லாம் சொல்லுவாங்க தெரியுமா, ஒரு ஆணுடைய வளர்ச்சிக்கு பின்னால கண்டிப்பாக யார் இருப்பா? ஒரு பெண். அது மனைவியாக இருக்கலாம், அல்லது அக்காவா இருக்கலாம், அம்மாவா இருக்கலாம், யாரோ ஒருத்தர் இருக்கலாம், ஒரு பெண் இருப்பா. ஸோ அதே மாதிரி இவருடைய கணவர், இவருக்கு பின்னால இந்த அம்மா இருந்தாங்க. ஊழியத்தில் தென்னாப்பிரிக்காவுக்கு போனாங்க. ஊழியம் செய்வதற்காக தென்னாப்பிரிக்காவுக்கு போய் தன்னுடைய ஜீவனையை கொடுத்தாங்க. இவருடைய மருமகன் தான் டேவிட் லிவிங்ஸ்டன் என்கிறதான மிஷனரி. தென்னாப்பிரிக்காவில் போய் தன்னுடைய ஜீவனை கொடுத்து கடைசி தன்னுடைய இருதயத்தையே தென்னாப்பிரிக்காவில் எடுத்து வச்சிருந்துட்டாங்க. இந்த மாதிரி மிஷனரி பயோகிராஃபி எல்லாம் கிடைச்சிச்சுன்னா படிங்க. இந்த பரிபூர்ண ஜீவன்ல எல்லாம் வாரதெல்லாம் கொஞ்சம் வாங்கி அப்படியே போட்டுறாம படிங்க. ஸோ அதில் அந்த அம்மா சொல்லுது, அந்த மேரி மொபட் என்கிறதான அந்த அம்மா, அவங்க என்ன சொல்றாங்க? தேவ ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைத்து கொண்டே இருக்க வேண்டுமானால், நீதிமானுடைய வீட்டில் என்ன இருக்கும்? வசனம் நாங்க வரல. நீதிமானுடைய வீட்டை கர்த்தர் நினைச்சுக்கிறார். அப்போ நல்லா கவனிங்க, தேவனுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைத்து கொண்டே இருக்க வேண்டுமானால், அப்படின்னா தேவன் நம்மை ஆசீர்வதித்து கொண்டே இருக்க வேண்டுமானால் எல்லா காரியங்களையும் தேவ சித்தப்படி செய்து கொண்டே இருக்க வேண்டுமா? ஆமென். நல்லா கவனிங்க. இப்ப ஏன் நம்ம வீட்டை ஆசீர்வதிக்கல கர்த்தர்? நம்ம எங்கேயோ தேவ சித்தத்தை செய்யல. தேவ சித்தம் எது என்பதை அறிந்து கொண்டு நீ அதன்படி செய்ய ஆரம்பித்தால் தேவன் உன் வீட்டையும் உன் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க அவர் வல்லவர். நான் சொல்லல. தன்னுடைய ஜீவனையே ஆப்பிரிக்கா தேசத்திற்காக கொடுத்ததான ஒரு மிஷனரியினுடைய வாழ்க்கையில அந்த அம்மா சொல்றாங்க, தேவ ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைத்து கொண்டே இருக்க வேண்டுமானால் எல்லா காரியங்களும் தேவ சித்தத்தின்படி செய்து கொண்டே இருக்கணும். எதை செஞ்சாலும் நம்ம எதன்படி செய்யணும் சொல்லுங்க. அப்ப தேவனுடைய ஆசீர்வாதம் நீதிமானுடைய வீட்டில் எது இருக்கிறது? அவருடைய வாசஸ்தலத்தை கர்த்தர் என்ன செய்கிறார்? அப்ப தேவன் உன் வாசஸ்தலத்தை ஆசீர்வதிக்காமல் இருக்க காரணம், நீ தேவ சித்தத்தின்படி ஏதோ செய்யல. என்ன? நான் தேவ சித்தத்தை செய்யல. எதை நான் செய்யல? ஆண்டவர்கிட்ட கேட்டு பாருங்க. நான் என்ன ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாததை நான் செஞ்சிட்டேன். நான் உம்முடைய சித்தம் என்னை குறித்து என்ன, நான் அதை செய்வதற்கு எனக்கு நீர் என்ன செய்யும் சொல்லித்தாங்க. எனக்கு தேவை உம்முடைய ஆசீர்வாதம். 121ஆம் சங்கீதத்தில் சொல்கிறார், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு. அப்ப எங்க இருந்தா ஆசீர்வாதம் வரணும்? எங்க இருந்தா வரணும்? மேல இருந்து தான் வரணும். அப்ப மேல இருந்து வரணும்னா நீ கீழே பார்க்க கூடாது. எங்க பார்க்கணும்? மேல பார்க்கணும். மேல பார்த்து கேளு, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல எங்க செய்யணும்? ஆண்டவரே, என்னை குறித்த உம்முடைய சித்தம் என்ன? உங்க சித்தத்தின்படி நான் செய்கிறேன். ஆமென், ஆமென். எனக்கு உம்முடைய பிளெஸிங் தேவை ஆண்டவரே. என் வீட்டில் உம்முடைய ஆசீர்வாதம் என்ன செய்யணும் சொல்லுங்க. ஆமா, அவர் நீதிமானுடைய வாசஸ்தலத்தை கர்த்தர் என்ன செய்கிறார்? நல்லா யோசிச்சு பாருங்க. ஆபிரகாம் என்கிறவர் ஒரு தேவ மனிதர், ஒரு நீதிமான்ல. 12ஆம் அதிகாரத்தில் அவர் புறப்பட்டு போகும்போது எல்லாவற்றையும் விட்டுட்டு வான்னு ஆண்டவர் கூப்பிட்டார். எல்லாம் விட்டுட்டு தான் போனார். என்னம்மா அப்படித்தானே போனார்ல? ஸோ 13ஆம் அதிகாரத்துக்குள்ள நீங்க வரும்போது பார்த்தீங்கன்னா, ஆபிரகாமை மிகுந்த செல்வ சீமான் உள்ள மனிதனாக கர்த்தர் என்ன செஞ்சிட்டார்? எப்படியா மாறினார்? ஒன்னும் இல்லை, சும்மா வெறுமையா போனவன். பாட்டு மட்டும் பாடின, வெறும் கையாய் நான் கடந்து போனேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். பாட்டு மட்டும் நல்லா பாடினோம். இந்த ரெண்டு ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்வதற்கு யாக்கோபு பட்ட பாடு கொஞ்சம் நஞ்சமல்ல. ஆமென், அல்லேலூயா. மாமனால ஏமாற்றப்பட்டது, மாமனால வஞ்சிக்கப்பட்டது, எல்லாம் அவனுக்குள்ள நடந்தது. ஆனாலும்
அவன் தேவ சித்தத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்தான். ஏன்? அவனுக்கு தெரியும் அவன் போகிற வழியில கர்த்தரவனை சந்திக்கும் போது மறுபடியும் உன்னை தேசத்துக்கு உன் பிதாக்கள் வைத்த இந்த தேசத்துக்கு கொண்டு வருவேன்னு சொன்னார்லாம். அதன்படி கர்த்தரனை கொண்டு வருவார் என்கிற நம்பிக்கையில் அவன் இருந்ததினால, தேவ சித்தத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்ததினால அவன் எதை குறிச்சும் கேர் பண்ணல. எதை குறிச்சும் கேர் பண்ணல. சம்பளத்தை ஏமாற்றட்டும் பரவாயில்ல, சம்பளத்தை ஏமாற்றட்டும். ஏன்? பெண் கொடுக்கறதே ஏமாத்திட்டா ஒரே ராத்திரியில. தான் நேசித்தவளை கொடுக்கல, இன்னொருத்தையும் கொடுத்து ஏமாத்திட்டான். ஆனாலும் யாக்கோபை தேவன் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உன் வாசஸ்தலத்திற்குள்ளே தேவ சித்தம் இல்லாத எதுவும் இருக்கக்கூடாது. தேவனுக்கு பிரியமில்லாத எதுவும் உன் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா உன் வீட்டுக்குள்ள என்ன இருக்கும்? சாபம் இருக்கும், சாபம் இருக்கும். அப்படியானால் இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டு நீதிமானாக்கப்பட்டிருக்கிற என்னுடைய கூடாரம் எப்படிப்பட்ட கூடாரமா இருக்கணும்? உன் கூடாரம் எப்படிங்க இருக்கணும்? சாபம் இருக்கக்கூடாது. ஆயி பட்டணத்தை முற்றுகையிடுவதற்காக யோசுவா வேலையாட்கள் அனுப்பினான். யோசுவா உயிரோடு, ஆண்டவர் சொன்னார் அவன் அழைக்கும் போது, நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவனும் என்ன செய்ய மாட்டான், ஒருவனும் உன்னை என்ன செய்ய மாட்டான், எதிர்த்து நிற்க மாட்டான். இந்த வார்த்தை கேட்ட யோசுவா தைரியமா புறப்பட்டு போனான். ஆனா ஆயி பட்டணத்தை அவனால் என்ன செய்ய முடியல, ஜெயிக்க முடியல. காரணம், அங்கே ஒருவன், ஆகான் என்கிற ஒருவன் சாபத்துக்கீடான பொருளை அவன் புதைத்து வைத்திருந்தபடினால, அவன் வீட்டுக்குள்ள வச்சிருந்ததுனால, ஒருவன் செய்த தவறினால முழு இஸ்ரவேலர்களையும் ஆண்டவர் கலங்கடிச்சிட்டார். ஒரு சின்ன பொருள் போதும், தேவனுக்கு பிரியமில்லாத ஒன்று போதும் நம்முடைய குடும்பத்தை ஆட்டி படைக்க. உன் விசுவாச வாழ்க்கையை தகர்ந்து தரிப்பணமாக்குறதுக்கு ஒரு சின்ன காரியம் போதுங்க. கண்டுபிடிச்சிரு, தேவ சித்தத்துக்கு ஒப்புக்கொடு. ஆண்டவரே, தேவ சித்தம், தேவ ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்கணும்னா நான் தேவ சித்தப்படி நடக்கணும், நான் தேவ சித்தத்தின்படி செய்யணும். தேவ சித்தம் இல்லாம எதையும் நான் செய்யக்கூடாது. சவுல் அவனுடைய விருப்பம் சபையை துன்பப்படுத்தணும், சபையை அழிக்கணும், ஊழியக்காரர்கள் அழிக்கணும், இதுதான் அவனுடைய எண்ணம். ஆனால் தேவன் அவனை என்ன சொல்லி அழைச்சார்? இவன் என் நாமத்திற்காக எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை இவனை குறித்ததான தேவனுடைய திட்டம் என்று சொன்னார். ஆமென், சொல்லுங்க அல்லேலூயா. அந்த பவுலை கொண்டுதான் சபைகளை கர்த்தர் நிறுவினார். பவுல் தேவ சித்தத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்தான். இன்னைக்கு காலையில உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் நீதிமான்களா இருக்கிறீங்க. நீதிமானுடைய வீடு எப்படி இருக்கணும்? வீட்டுக்குள்ள போனோம்னா, ஐயோ இவங்க வீடெல்லாம் இப்படி இருக்க, நான் என் வீடு நல்லா இல்லையே, உன் வீடு அவன் வீட்டை விட நல்லா இருக்கணும். ஆமென். அவன் வீட்டில் இல்லாததெல்லாம் உன் வீட்டுக்குள்ள வரணும். தந்த இயேசு அவர் சொல்றாரு, உன் வீட்டில் சாபம் இல்லை, உன் வீட்டில் என்ன வச்சிருக்க போறேன்? ஆசீர்வாதம். ஆமென். இன்னைக்கு உன் வீட்டில் என்னென்ன இல்லை, இப்போ ஒரு லிஸ்ட் எழுத போறேன். எழுது, என் வீட்டுக்கு இது தேவை ஆண்டவரே, என் வீட்டில் மிக்சி தேவை, ஃப்ரிட்ஜு தேவை, ஏசி தேவை, காரு தேவை, ஸ்கூட்ரு தேவை, 10 பவுன் நகை தேவை. இவ்வளவு நேரம் சிரிக்காத ஆட்கள் நகனோடனே சிரிக்காங்க பாருங்க. ஏசி தேவை, காரு தேவை, ஸ்கூட்ரு தேவைன்னா இதெல்லாம் எங்களுக்கு எங்க கடப்புக்கு வரும், ஆண்டவர் தருவார், இதெல்லாம் வேண்டாம் பாருங்க. நகன உடனே சிரிப்பு தானா வருது. அந்த நகையெல்லாம் கொண்டு போய் இங்க போட்டு சீக்கிரம் இடம் வாங்கிடலாம். ஆமென், அல்லேலூயா. நான் உங்களுக்கு விசுவாசத்தில் உங்களை பலப்பட சொல்றேன். ஆமென், உங்க விசுவாசத்தை பலப்பட சொல்றேன். நீ ஆண்டவர்கிட்ட எழுதி வச்சு கை வச்சு ஜெபம் பண்ணு, என் வீட்டை இப்படி ஆசீர்வதிங்க ஆண்டவரே, என் வீட்டை இப்படி ஆசீர்வதிங்க. ஆமென், அல்லேலூயா. ஆமா, என் வீடு இது என்ன வீடு? நல்ல சூப்பர் வீடு, அப்பார்ட்மெண்ட்ஸை உலகத்தான் கட்டி இருக்கான், நாங்களும் கட்டி இருக்கணும் ஆண்டவரே. உன் வாயில நீ எதை அறிக்கை பண்றியோ அதை கத்த செய்வார். ஆமென். ஒரு அம்மா எங்க வீட்டில் வந்து, ஐயா நீங்க ஜெபம் பண்ணுங்கய்யா, நீங்க ஜெபம் பண்ணுங்கய்யா, நான் அதை வாங்கணும்யா. ஏம்மா நான் ஜெபம் பண்றேன், இந்த வாரம் சொன்ன மாட்டேன், நீ ஒரு பொருத்தனை பண்ணு, கர்த்தர் உன் காரியத்தை வாக்கி செய்வார்னு இருக்கேன். அவன் என்ன பொருத்தனை பண்ணியிருக்கான்னு பார்ப்போம். உன் வீடு கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். நம்ம வீட்டுக்குள்ள தேவனுக்கு பிரியமில்லாத எதுவும் வேண்டாம். பாருங்க, நான் ஏற்கனவே சொன்னேன், சகையனுடைய வீட்டுக்குள்ள இயேசு வரும்போது அவன் சொல்லிட்டான்,
நான் அநியாயமாக யார்கிட்டயாவது வாங்கியிருந்தா நான் என்ன செஞ்சிடறேன். அப்போ அது வீட்டுக்குள்ளே என்ன இருக்குது? அநியாயமான பொருள் இருக்குல்ல, இருக்குது, நமக்கு தெரியாது. சில நேரத்தில் எல்லாம் போய் குப்பையெல்லாம் கிளர். ஒரு நாள் ஒரு வீட்டுக்கு போயிருந்தோம், நானும் பாசம்மா. அந்த வீட்டுக்காரம்மா சொன்னாங்க, நான் போகும்போது வெளியில் ஒரு பீரோ, ஒரு காலத்தில் பீரோ துணி வைக்கிறதுக்கு தான் பீரோ. இப்போ அந்த வீட்டில் பீரோ எதுக்கு வச்சுருக்காங்க தெரியுமா? வெளியில் கிடக்கிற குப்பையெல்லாம் கொண்டு வந்து ஒரு பிள்ளை அங்கே வச்சு அடுக்கி வச்சு ஷோ வைக்குது. இதை தொடக்கூடாதான். எப்படி? நான் சொன்ன மாட்டேன், பூட்டு போட்டுருமா. என்னம்மா இதுன்னா, ஏன் கேட்டீங்க? அங்கே கிடக்கிற குப்பை, எங்கே கிடக்கிற குப்பையெல்லாம் கொண்டு வந்து இந்த வீட்டுக்குள்ளே வைக்கல, எங்கே வச்சுருக்கா? இதெல்லாம் நான் க்ளீன் பண்ணுறேன். ஏன் துணிமணி வைக்கிறதுக்கு தான் பீரோ இல்லை? அப்போ வேஸ்ட் எல்லாம் கொண்டு வைக்கிறதுக்கு பீரோனா, கடவுள் நம்மளை எவ்வளோ ஆசீர்வச்சிருக்கிறார், எவ்வளவு நல்லவர், எவ்வளவு நல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா, சொல்லு அல்லேலூயா. வீட்டை தேவன் ஆசீர்வதிக்கணும். உனக்கு என்ன வேணும்ன்றத ஆண்டவர் பரத்திலிருந்து ஏற்கனவே பார்த்து வச்சிருக்காரு. இன்னைக்கு ஏன் அது நம்ம கிடைக்கல அப்படின்னா, நம்ம தேவ சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கல. ஆண்டவரே, என் வாசஸ்தலத்தை நீங்க என்ன செய்யணும் சொல்லுங்க, சொல்லுங்க. பக்கத்தில் இருக்க கையை பிடிங்க. இப்படி எல்லாம் பிடிக்க, வலது கரத்தை பிடிக்கணும். உங்க பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லு, உங்க வாசஸ்தலத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்க வாசஸ்தலத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீங்க தேவ சித்தத்தின்படி வாழுங்க. நீங்க தேவ சித்தத்தின்படி வாழுங்க. நீங்க தேவ சித்தத்தின்படி செய்யுங்க. கர்த்தர் உங்க வாசஸ்தலத்தை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென், 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 ஆமென். நீ நீதிமான், நீதிமான். வேதம் சொல்லுது, நீதிமான் பனே போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல. அப்ப நீதிமானா இருக்கிற நீ என்ன செய்யணும்? வளரணும். சரீர பிரகாரமான வளர்ச்சி இல்ல, ஆவிக்குரிய ஜீவியத்தில் நீ என்ன செய்யணும்? வளரணும். ஆமா, சிலருக்கெல்லாம் ஆண்டவர் ஒரு அளவு வச்சிருக்காரு. இவ்வளவுதான் ஹைட்டுன்னா இவ்வளவுதான், அதுக்கு மேல எல்லாம் என்ன செய்ய முடியாது, முடியாது. அதுக்காக என்ன எக்ஸசைஸ் பண்ணாலும் அது மாறாது. அது சரீர வளர்ச்சி. ஆனால் ஆவிக்குரிய வளர்ச்சி ஒன்று இருக்கு. அது ஆண்டவர் சொல்ல, நீதிமான் வளருவான். நீ வளரணும். ஆமென், சொல்லுங்க. நீ என்ன செய்யணும்? வளரணும். இதுவரையிலும் உன் வாழ்க்கையில வளர்ச்சி இல்லைன்னா இப்ப ஆண்டவர்கிட்ட கேளு, ஆண்டவரே நான் வளரணும். ஆவிக்குரிய ஜீவியத்தை நான் என்ன செய்யணும்? போன வாரம் இங்க வந்துட்டு போனவங்க எதை குறித்து பேசினாங்க? ஆவியின் வரங்களை குறித்து. ஆவியின் வரங்கள், தீர்க்க தரிசன வரத்தை குறித்து பேசினாங்க. உனக்குள்ள அந்த அந்த வளர்ச்சி வரணும். அதுதான் உன் வீட்டுக்குள்ள இருக்கணும். அதுதான் உனக்கு தேவன் தந்திருக்கிற ஆசீர்வாதம். உன் வாசஸ்தலத்தை கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறார்? வீட்டில் போ. இன்னைக்கு வீட்டுக்கு போய் முதல்ல எதெல்லாம் சாபத்துக்கு ஈடானது நம்ம வீட்டுக்குள்ள இருக்கோ எல்லாம் தூக்கி என்ன செஞ்சிருங்க? குப்பையில போட்டுரு. சிலதெல்லாம் குப்பையில போட மனம் வராது, சிலதெல்லாம் அப்படித்தானே வராது. ஏன்னா அதை நம்ம ரொம்ப ரொம்ப விரும்புகிறோம். அது நம்ம ரொம்ப விரும்புவோம். நீ என்னைக்கு குப்பையில போட வேண்டியது குப்பையில போடலையோ அன்னைக்கு ஒரு வாசஸ்தலம் ஆசீர்வதிக்கப்படாது. பவுல் சொல்றான், எனக்கு உண்டான எல்லாவற்றையும், நாம் லாபமான அனைத்தையும் குப்பை. அவனுடைய படிப்பு, அவனுடைய சொத்து, சுகம், நோ, எல்லாம் எனக்கு ஒண்ணு வேண்டாம், எல்லாம் குப்பை. இன்னைக்கு அட்லீஸ்ட் ஒரு 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 சாயம் பூசுறத நம்ம தூக்கி எறிய முடியல. கண்ணுக்கு பூசுறத தூக்கி எறிய முடியல. அதெல்லாம் வீட்டுக்குள்ள தானே இருக்கு. நான் எத்தனையோ முறை சொல்லிட்டேன், நீ கர்த்தருடைய பிள்ளைங்கிறத மறந்துடாது. இன்னைக்கு நிறைய பேருக்கு நான் சொல்றது பிடிக்கல, எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை. நீ நல்லா இருந்தானே எனக்கு ரொம்ப பெருமை. ஆமே, என் விசுவாசி நல்லா இருக்குன்னு சொல்லுவேன். நேற்று நான் இந்த நம்ம யார் என்பதை உலக மக்கள் பார்த்த உடனே தெரிஞ்சுக்கிடுவாங்க. தெரியுமா உங்களுக்கு? அதனால தான் தமிழில் ஒரு பழமொழி சொன்ன, அகத்தின் அழகு நீ கர்த்தருடைய பிள்ளை என்பதும் உன் முகத்தை பார்த்த உடனே சொல்லணும். ஆமே, அல்லேலூயா. நீ நீதிமான் என்று எழுத வேண்டாம், எழுத வேண்டாம். நீதிமான் ஸ்டிக்கர் ஒட்டாத.
உன்னை பார்த்த உடனே சொல்லணும், நீ நீதிமான், நீ இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டவன், நீ அவை விசுவாசிக்கிறவன். உன் வீட்டுக்குள்ள வந்தாலே சொல்லணும், இது குட்டி பரலோகம். ஆமென், அல்லேலூயா. இயேசு வந்த வீடு பரலோகமா தான் இருக்கும். இயேசு வந்த வீடு ஆசீர்வதிக்கப்பட்ட வீடா இருக்கும். உன் வீட்டை கர்த்தர் ஆசீர்வதிக்க அவர் விரும்புகிறார். ஆனா ஒரே ஒரு நிபந்தனை, சாபமான ஒண்ணு அங்க இருக்கக்கூடாது. ஆகம் ஒளிச்சு வச்சிருந்தான், தோல்வி அவன் மேல, தோத்து போய் கிடக்கிறான். யோசுவா போய் தேவ சமூகத்தில் வீழ்ந்து கிடந்தான். ஆண்டவரே, நீர் தானே சொன்னீர், ஒருவன் உனக்கு உன்னால எதிர்த்து நிற்க முடியாது. தோல்வியை சந்திச்சுட்டு வருதனே, கர்த்தர் தேவதூதன் தட்டி எழுப்பினார், எந்திரி. உன் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள ஒருத்தன் என்ன செஞ்சிருக்கான்? பாவம் செஞ்சிருக்கான். ஒருத்தன் ஒளிச்சு வச்சிருக்கான், அவனை போய் கண்டுபிடி. அவனை கண்டுபிடிச்சாங்களா? ஆமா, கண்டுபிடிச்சிட்டான். பார்த்தீங்களா? சாபத்தீடானது நம்ம வாழ்க்கையில என்ன இருந்தா, ஒரு சின்னது இருந்தாலும். அனனியா சப்பீராள் ஆலயத்துக்குள்ள வரான், பேதுருவை பார்க்க வராங்க. இவளுக்கு தான் வித்தியாப்பான்னு கேட்டாங்க, வேற ஒண்ணுமே சொல்லல. அவ்வளவுதான், முடிஞ்சு கதை. அது அன்னைக்கு ஆவியான அப்படி செஞ்ச ஒரு கிரிய மாதிரி இன்னைக்கு இங்க செஞ்சாருன்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஒருத்தருங்க வரமாட்டோம், சபைக்குள்ளே வரமாட்டோம். நம்ம ஆண்டவர் இரக்கம் உள்ளவர், அதனாலதான் அவர் பொறுமையா இருக்கிறார். ஐயப்பா, உங்களை என்னை பார்த்து என்ன சொல்றாரு? உனக்கு ரத்தம் சிந்தின மகனே, நான் நீதிமான் தான், உன்னை நீதிமானாக்குவதற்கு தான் நான் மரிச்சேன். நீ என்னை நம்பித்தல, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். உன் வாசஸ்தலத்தை நான் என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன்னு சொன்னவர் ரெண்டாவது ஒரு வார்த்தையை சொல்றாரு பாருங்க. அதை நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை மட்டும் வாசிங்க. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். இவ்வளவு நேரமா கட ஐயா, யார்கிட்ட ரகசியம் இருக்கு? ரகசியம் இருக்குன்னா என்ன அர்த்தம்னா, நீதிமான்களோடு அவர் தம்முடைய ரகசியத்தை ஷேர் பண்றார். ஆமென், சொல்லுங்க அல்லேலூயா. இப்போ உனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், எல்லார்கிட்டையும் நீ செய்யற காரியத்தை சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டோம். உன் நண்பன் யார் அப்படின்னு சொல்லி நீ யாருன்னு சொல்லுவாங்களா? அப்படி ஒரு பழமொழி இருக்கு. நீ யார், எப்படி இருப்ப, உன் ஃப்ரெண்டை தெரிஞ்சுக்கிட்டா நீ எப்படி இருப்பன்னு தெரியும். ஆனா இங்க சொல்றாரு, நீதிமானோட அவர் ரகசியம் வச்சிருக்கிறார். எல்லார்கிட்டையும் போய் ரகசியம் பேச மாட்டார், எல்லார்கிட்டையும் எதையும் போய் பேச மாட்டார். யார்கிட்ட போய் பேசுவார்? அவர் ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிற உங்ககிட்ட வருவார். போனாரா? யார்கிட்ட போனார்? ஆபிரகாம் கிட்ட போனாரா? என்ன சொன்னாரு? ரகசியம் சொன்னாரு. இந்த பட்டணத்தால என்ன செய்ய போறேன்? ஆமா, வேற யார்கிட்ட போய் சொன்னாரா? இல்ல, நீதிமான் கிட்ட போய் சொல்றாரு, ரகசியமா சொல்றாரு, நான் இந்த பட்டணத்தை என்ன செய்ய போறேன். நீ உன்கிட்ட அப்படி உடன்பாடு இருக்கா? உங்கள்கிட்ட ஆண்டவர் ரகசியம் பேசுறாரா? அதனாலதான் 1 கொரிந்தியர் 14 அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்றார் பாருங்க. 1 கொரிந்தியர் 14 1 2 3 படிங்க பார்க்கலாம். 14 அன்பை நாடுங்கள். ஏனெனில் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ரகசியத்தை பேசுறான். நல்லா பாருங்க, நீ அந்நிய பாஷையில பேசினா நீ என்ன பேசுற? அப்போ ஆண்டவர் நீதிமானோடு கூட என்ன செய்கிறார்? அவன் ரகசியம் பேசும்போது, இப்போ நீங்க இந்த பிசினஸ் பண்றவங்களுக்கு தெரியும், சில கோட் நம்பர் வச்சிருப்பாங்க. கா அப்படின்னா ஒரு 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 ரேட்டு, கூனா ஒரு ரேட்டு, சானா ஒரு ரேட்டு, இதெல்லாம் என்ன தெரியுமா? கோடு வேடு. இப்ப ஆண்டவர் நம்ம கூட பேசணும்னா, ரகசியத்தை பேசணும்னா ஆண்டவர் ஒரு கோடு வேடு வச்சிருக்காரு, அதுதான் அந்நிய பாஷை. ஆமென், அல்லேலூயா. அப்ப நீ அந்நிய பாஷையில பேசணும்னா உங்ககிட்ட ஆண்டவர் என்ன பேசுறாரு? ரகசியமா வந்து சொல்றாரு, மகனே மகளே கவனம், இந்த அம்மா இப்படி, இந்த ஐயா இப்படி, இவன் இப்படி. சிலர்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, யாரோ சொல்லி தந்து ஐயா பேசுறாங்க, ஒருத்தர் சொல்லாங்க, உங்களை பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஆமென். ஆமா, நீங்க தான் இவ்வளவுல இருந்து பிறந்ததுல இருந்தே பார்க்கறேனே, நீங்க யாருன்னு, உங்களை நீங்க எப்படி வளர்ந்தீங்க என்னன்றதெல்லாம் தெரியுங்களா?
ஏன்னா ஆண்டவருடைய ஆவியானவர் நமக்குள்ள ரகசியத்தை வச்சிருக்கிறார். ஆமென். அப்ப ஆண்டவர் எல்லார்கிட்டையும் தன்னுடைய ரகசியத்தை என்ன செய்ய மாட்டார், சொல்ல மாட்டார். யார்கிட்ட சொல்வார்? என்கிட்ட. ஏன் தைரியமா நம்மளால சொல்ல முடியல? என்னிடம் சொல்லுங்க, நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க. ஆண்டவர் என்கிட்ட ரகசியத்தை சொல்லுவார். இந்த உலகத்தில் நடக்கிற காரியம், குடும்பத்தில் நடக்கிற காரியம், சபையை குறித்த காரியம், எல்லா ரகசியத்தையும் ஆண்டவர் என்கிட்ட சொல்லுவார். காரணம் என்ன தெரியுமா? காரணம் என்ன? நான் நீதிமான். ஆமென். அல்லேலூயா. நான் நீதிமானா இருக்கிறதுனால தேவன் எனக்கு ரகசியங்களை வெளிப்படுத்துகிறவர். அல்லேலூயா. எத்தனை அருமையான வார்த்தை. நான் இந்த வசனத்தை எத்தனையோ முறை படிச்சிருக்கிறேங்க. பல முறை இந்த நீதிமொழிகள் புத்தகத்தை நான் பல முறை படிச்சிருக்கிறேன். ஆனா நேற்று நான் படிக்கும் போது எனக்கு உள்ளத்துக்குள்ள ஒரு பயங்கரமான ஒரு சந்தோஷம், என்ன அறியாமல. ஆண்டவர் நமக்குள்ள எதை வச்சிருக்கிறார்? ரகசியத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார். எத்தனை அருமையான வார்த்தை. சில ஆட்கள்கிட்ட போய் ரகசியம் சொல்றது மைக் வச்சா பேசுவாங்க, மைக் வச்சு பேசுவாங்களா? ஆனா இப்போ ரகசியம் பேசுறதுக்கு செல்போன் இருக்கு. அந்த செல்போன்ல எல்லாம் கோடு வேர்டு யூஸ் பண்றாங்க. சிரிப்பு பார்த்தீங்களா? கோடு வேர்டு. ஆண்டவர் உங்ககிட்ட பேசுற ரகசியம் இருக்கு பாரு, அது மாறாத ஒண்ணு. காத்துல கூட ஆண்டவர் உங்ககிட்ட பேசுவார். ஆமென். அல்லேலூயா. சில நேரம் எழுதி கூட காமிப்பாரு. ஆமென். நீ ஜெபத்தில் உட்கார்ந்து இருந்தன்னு ஆண்டவர் எழுதுவார். ஆண்டவர் எழுதுவாரா? உன் கையே சிலதை எழுத வைக்கும். இயேசுநாதர் பாவத்தினால பிடிக்கப்பட்ட ஒரு சகோதரியை கொண்டு வந்துட்டாங்க. அவர் தரையில குனிஞ்சு உட்கார்ந்து எழுதுறார், உங்களில் பாவம் இல்லாதவன் முதலில் என்ன செய்யணும்? ஆமா, அவர் எழுதவும் முடியும். அவருடைய விரல் எழுதக்கூடிய விரல். ஆமென். ஒன்னை கொண்டு கர்த்தர் எழுத வைப்பார். ஆமென். சரித்திரங்களை எழுத வைப்பார். அல்லேலூயா. பல நூல்களை எழுத வைப்பார். ஆமென். அந்த ஞான கிருபை ஆண்டவர் உனக்குள்ள வச்சிருக்கிறார். இந்த ரகசியத்தை ஆண்டவர்கிட்ட கேள். தேவனுடைய ரகசியம் என்பது எல்லாருக்கும் உரியது அல்ல. அவர் சொல்றாரு, நான் நீதிமானுக்கு தான் என் ரகசியத்தை வெளிப்படுத்துவேன். இந்த ரகசியத்தை வெளிப்படுத்துகிற ஆண்டவர் எல்லார்கிட்டையும் ரகசியத்தை சொல்ல மாட்டார். அவருக்கு பிரியமான பிள்ளைகிட்ட தான் அவர் பேசுவார். தேவாலயத்தில் ஏலி இருக்கிறான். ஒரு சின்ன தம்பி சாமுவேல் அங்க பணிவிட செய்கிறான். சாமுவேலுக்கிட்ட ஆண்டவர் பேசுறாரு, ஏலி கிட்ட என்ன செய்யல? பேசல. ஏலியினுடைய பிள்ளைகள் செய்த காரியத்தை குறித்து சாமுவேலுக்கு ஆண்டவர் பேசுறார். ஏலி கிட்ட பேசலையே. ஏலி ஆசாரியன் அல்லவா? ஆனா அந்த சாமுவேல் என்ன செஞ்சான்? ஏலிக்கு பணிவிட செஞ்சான். இன்னைக்கு பணிவிட என்பது நிறைய பேருக்கு ஏதோ ரொம்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு நினைக்கிறோம். நீ ஆண்டவருக்கு பணிவிடை செய்து பார், கர்த்தர் உன்னை அநேகருக்கு அதிகாரியாக உயர்த்துவார். நீ எதை செய்தையோ அதை உனக்கு செய்வாங்க. ஆமென். சொல்லுங்க ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நீ எதை செய்தையோ அதை இன்னொரு மூலம் கர்த்தர் உனக்கு செய்ய வைப்பார். இன்னைக்கு பாஸ்டருக்கு நீ உதவி செய்கிற, பாஸ்டருக்கு தண்ணி எடுத்து கொடுக்குற, பாஸ்டர் கால் அமுத்துற, அப்படியெல்லாம் யாரும் அமுத்துறது இல்லை. நீ எதை செஞ்சியோ அதை உனக்கு கர்த்தர் செய்ய வைப்பார். அவர் மறக்க மாட்டாருங்க. நீ செய்ததை திரும்ப செய்கிறவர். ஆமென். சொல்லுங்க ஆமென். அல்லேலூயா. ரகசியத்தை வெளிப்படுத்துகிறவர். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே எனக்கு அந்த ரகசியம் வெளிப்படட்டும். நீர் நீதிமான், என்னை நீதிமானாய் மாற்றி இருக்கிறேன். ஒரு வசனத்தை மட்டும் வாசித்து நான் ஜெபிக்க விரும்புகிறேன். 28 நீதிமொழிகள் 28 ஒன்று சொல்லுகிறது, நீதிமான்களோ சிங்கத்தை போல என்னவாயிருக்கிறார்கள். சத்தமா சொல்லுங்க. யாரை போல? சிங்கம் கன்னத்துல கை வச்சுக்கிட்டு இருக்குமா? இருக்குமா? இருக்காது. சிங்கம் கன்னத்துல கை வைக்குமா? இருக்காது.
இருக்காது. சிங்கம் யாருக்கு ராஜா? காட்டுக்கு ராஜா. அதான் ஆண்டவர் சொல்றாரு, நீதிமான்கள் நீதிமான்களோ சிங்கத்தை போல என்னவா இருப்பாங்க. இந்த தைரியம் உனக்கு எங்க இருந்து வந்துச்சு தெரியுமா? நீதிமானா மாறினதுனால, இயேசுவின் ரத்தம் எனக்குள்ள ஓடுறதுனால நான் யாரா இருக்கிறேன்? தைரியசாலியா இருக்கிறேன். ஆமென். இதுக்கு பூஸ்ட் தேவையில்லை, ஹார்லிக்ஸ் தேவையில்லை, அதெல்லாம் தேவைதான் சரீரத்தில். ஆனா உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் நீ தைரியசாலியா இருக்கணும்னா நீ யாரா மாறணும்? நீதிமானாய் மாறணும். நீதிமான்களோ அதுல சொல்றாரு பாருங்க, ஒருவரும் தொடாதிருந்தும் துன்மார்க்கர் என்ன செய்கிறாங்க? ஆமா, தொடவே இல்லைங்க. துன்மார்க்கனை போய் நீ கை நீட்டி அடிக்கலாம், உன்னை பார்த்த உடனே என்ன செஞ்சிடறான்? ஓடிடுறான். ஆனா நீதிமான் அப்படி நிக்கிறான். நான் யார் தெரியுமா? இயேசுவின் பிள்ளை. எனக்கு பயமே இல்லை. நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. நான் இயேசுவின் பிள்ளை, எனக்கு இல்லை, பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு இருப்பதனால். அப்ப இயேசு உனக்குள்ள இருந்தா நீ யாரா இருப்ப? தைரியசாலியா. நான் நீதிமான், தைரியசாலி அப்படின்னு போன உடனே அம்மாவை கை நீட்டிராத, ஐயாவை கை நீட்டிராத, பிளேட்டெல்லாம் பறக்க விட்டுறாத. அதெல்லாம் எங்க இருக்கும்? துன்மார்க்கனுடைய வீட்டில் தான் இருக்கும். நீதிமானுடைய வீட்டில் ஆசீர்வாதம் இருக்கும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னை நீதிமானாய் மாற்றுவதற்கு இயேசு இந்த பூமியில தன்னையே ஒப்பு கொடுத்தார். அந்த ஒப்பு கொடுத்த ஆண்டவரை இந்த கால வேளையில நம்ம ஆராதிப்பது நமக்கு கிடைத்திருக்கிற பாக்கியம் அல்லவா? ஆகவே அந்த நீதிமானாய் இயேசுவை போல நாம் இந்த பூமியில நீதிமானாய் வாழ்ந்து தேவனுக்கு சாட்சியாய் நிற்க கர்த்தர் உதவி செய்வார். எல்லாரும் எழுந்து நிற்போம், எல்லாரும் எழுந்து நிற்போம், ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த காலையில் கேட்கப்பட்டதான அந்த வார்த்தையின்படி, ஆண்டவரே, நான் உம்முடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டதினால் நான் நீதிமான். நீர் இந்த பூமியிலே பரிசுத்தர் மட்டுமல்ல, பரிசுத்தமாய் வாழ்ந்தவர் மட்டுமல்ல, நீ நீதிமானாயும் வாழ்ந்திருக்கிறீர். ஆண்டவரே, உம்மை நியாயம் விசாரித்த பிலாத்துவும் அதைத்தான் சொன்னார், நீ நீதிமான். ஆண்டவரே, நீதிமானா இருக்கிறேன் வாழ்க்கையில். என் வாசஸ்தலம், நாங்கள் வாசம் பண்ணுகிற இடம் ஆசீர்வாதமா இருக்கணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. என் வாசஸ்தலத்தை ஆண்டவர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. வாய் திறந்து கேளுங்க, என் வாசஸ்தலத்தை ஆண்டவர் ஆசீர்வதி. ஆண்டவரே, எங்க வாசஸ்தலத்தை நீர் ஆசீர்வதிக்க உம்மால கூடும் ஆண்டவரே. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது மகளே. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது மகளே. துதமான கர்த்தரை புகலிடமாக்கிக் கொண்டார். ஆதாயமாக்கிக் கொண்டார். எல்லாம் சேர்ந்து பொல்லாப்பு நேரிடாது மகளே. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது மகனே. லலலா 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 லலலா
ஆட்டுக்குட்டி இரத்தத்தினால் சாத்தானை வென்று விட்டோம். ஆவி உண்டு, வசனம் உண்டு, அன்றாடம் வெற்றி உண்டு. எனக்கு ஆவி உண்டு, வசனம் உண்டு, அன்றாடம் வெற்றி உண்டு. பாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நீராது மகளே. பாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது மகனே. நீதிமானுடைய வாசஸ்தலத்தை இன்னொருவர் வந்து ஆசீர்வதிப்பதல்ல, நீதிமானே வந்து ஆசீர்வதிக்கிறார். அவர் ஆசீர்வாதத்திற்கு சொந்தக்காரர். அவர்தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து. அந்த நீதிமான் நம்மை நீதிமானாய் மாற்றுவதற்காக தம்முடைய ஜீவனையே இந்த பூமியிலே சிந்தினாரே. அவரை விசுவாசிக்கிற உன்னையும் என்னையும் ஆண்டவர் நீதிமான் என்று அழைக்கிறார் அல்லவா? இந்த பெயரை காப்பாற்றிக் கொள்ளணும்னா உன் வீட்டுக்குள்ள சாபம் இருக்கக்கூடாது. துன்மார்க்கருடைய வீட்டில் தான் சாபம் இருக்கும். ஆண்டவரே, இந்த நாளில் ஆண்டவரே, நான் நீதிமானா இருந்து என்னுடைய வீடு ஆசீர்வதிக்கப்பட தேவன் என்ன என் வீட்டை ஆசீர்வதிங்கன்னு சொல்லி தெய்வ கரத்தில் கேளுங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, என் வாசஸ்தலத்தை ஆசீர்வதி. உன் அலங்கத்துக்குள் சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக, உன் வீட்டுக்குள் சுகம் இருப்பதாக, உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானம், உன் வீட்டுக்குள்ள உன் காம்பவுண்டுக்குள்ள சமாதானம் உண்டாயிருப்பதாக, உன் வீட்டை சுற்றிலும் இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படுவதாக. வீட்டுக்குள்ள இருக்கிற நபர்கள் ஒவ்வொரு மேலும் ஆட்டுக்குட்டியாவுடைய ரத்தம் தெளிக்கப்படுவதாக. உடைய வீட்டின் நிலைக்கால்களின் மேல் ஆண்டவருடைய ரத்தம் தெளிக்கப்படுவதாக. சங்கார தூதன் கடந்து வரும்போது உன்னுடைய வீட்டை ஆண்டவர் பாதுகாக்க அந்த ரத்தம் போதுமானதாக இருக்கிறது அல்லவா? ஆண்டவர்கிட்ட கேள், ஆண்டவரே, இந்த நாட்களில் சங்காரம் எங்களை அலுக்களிக்காதபடிக்கு சங்கார தூதன் கடந்து வரும்போது எங்கள் வீட்டை பார்க்கும்போது ரத்தம் தெளிக்கப்பட்ட வீடாய் காணப்பட இயேசுவின் ரத்தத்தினால் என் வீட்டை வேலை எடுத்துக் கொள்ளும், என் குடும்பத்தை வேலை எடுத்துக் கொள்ளும், என் பிள்ளைகளை வேலை எடுத்துக் கொள்ளும். ஆண்டவரே, நாங்கள் நீதிமான்கள். ஆண்டவரே, எங்களுக்காக நீர் நீதிமானாய் மாறினீரே, எங்களை நீதிமானாய் மாற்ற நீர் மரித்தீரே, ரத்தம் சிந்தினீரே. விசுவாசித்து நாங்கள் அந்த ஆண்டவரே அந்த சுதந்திரத்தை நாங்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறோமே. நீர் தந்த நல்ல கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த ஆராதனைக்கு வந்த ஒவ்வொருவரையும், சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் ஒவ்வொருவரையும் பேரு பேராய் தனித்தனியாக குடும்பமா தொட்டு ஆசீர்வதியும். ஒவ்வொரு குடும்பத்தின் தேவைகளை சந்தியும். படிக்கிற பிள்ளைகள், விசேஷமாக எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, எக்ஸாமில் நல்ல முறையில் எழுதி வெற்றி காண கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு அனுகிரகம் செய்யும். ஆவியானவர் பிள்ளைகளோடு கூட இரும். ஆண்டவரே, பலவீனமாக இருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தை தாரும். தொழில் செய்கிற பிள்ளைகளுடைய தொழிலை ஆசீர்வதியும். வேலை செய்கிற இடங்கள் ஆண்டோடைய பாதுகாப்பு கூட இருக்கட்டும். இந்த வாரம் பிறந்த நாள், திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளின் மேல தேவ கரம் இருந்து தேவன் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். துவக்கம் முதல் முடியும் மட்டும் ஆண்டோடைய கிருபைகளோடு கூட இருந்திருக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். என் முள்ளுள்ளமே பரிசுத்த நாமத்தை. என் ஆத்துமாவே அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பிக்கும் சமாதானமும் காவலும் இன்றும் என்றும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஜெபி